வெல்கம் டு சீக்ரெட்டா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரி வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதே அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் காஞ்சிச்சு. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். இது கூட ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டுடலாம். அதில் வெங்காயத்தோடவே 2 மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட அங்கே பாருங்க ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னைக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த அளவுக்கான அளவு எல்லாமே. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா எல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க குவான்டிட்டி. இந்த தக்காளி ஓரளவுக்கு மேஷியாக குக் ஆகட்டும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுலாம். இதுவும் இந்த பச்சை வாசனை போக இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் தக்காளியோடு சேர்ந்து. இது கூட கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா ஃபைனா. பெரியவன் சேர்த்தில இதோட இப்போ எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 2 கப் தண்ணி விடணும். இதில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து விட்டுக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி. இது வந்து நீங்கள் நார்மல் ரைஸ்லையும் பண்ணலாம். நார்மல் ரைஸில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் நார்மலாக எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது பாஸ்மதி ரைஸ்னால நம்ம கம்மியாக தண்ணி வச்சோம்னா போதும். இப்போ 1 கப் தண்ணி இதில் விட்டுறேன். இன்னொரு கப்பும் அளந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் உரப்பா இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு ரைஸ் போடும்போது சரியா இருக்கும். இல்லைன்னா ரைஸ் வந்து ரொம்ப சப்புன்னு போயிடும், நல்லா இருக்காது டேஸ்ட். அதனால கொஞ்சம் உப்பு உரைப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த தண்ணியில், அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் சரியாக இருக்கும். இப்போ நாம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம். இது வந்து நான் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸ். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போ இந்த ரைஸை மட்டும் ஆட் பண்ணிடலாம். இல்லை இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே மூடி வைங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணி வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி வெயிட் போடலாம். ஒரு 3 நிமிஷம் பக்கமாக நம்ம மூடி வச்சிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க தண்ணி அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அரிசி மேலே தெரியுது, அந்த அளவுக்கு இது வெந்திருக்குது. இப்போ இதுக்கு மேலே சும்மா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக. இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ நல்ல சிம் பண்ணி வச்சுருக்கேன், மினிமமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இது இப்படியே மீடியம் சிம் ஃப்ளேம்லேயே இது வேகட்டும். இப்படி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. பாருங்க தக்காளி சாதம் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது பாருங்க. பிரியாணி மாதிரியே இது கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். பீஸ் மட்டும்தான் இருக்காது, உள்ள சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. பாருங்க நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான டேஸ்டியான தக்காளி சாதத்தை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி பச்சடியோடு நீங்கள் பரிமாறலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தன்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பாய் பாய்.